Hey, hello மக்களே, welcome back to our channel. காலையில குளிக்க வேலை அப்படின்னு சொன்னேன். ஆயிடுச்சு. லஞ்ச் மெனு ரெடி. எங்க தாத்தா போமா என்ன ஐஸ்கிரீம் வேணும் பாரு. ஆனால் நல்ல ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஆஹா பிளாட்ஃபார்மில் சுட இட்லியும் மதியானம் வச்ச மீன் குழம்பும். ஹே ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சண்டே விளாக் பார்க்க போகிறோம். ஏ முட்டைக்கட்டை கதாடி கதை சாத்திரி. ஸோ இந்த சண்டே நம்ம வந்து வெளியில் எங்கேயும் போகல, வீட்டில் தான் நம்மளுடைய சண்டே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு டேவை வந்து நீங்கள் வந்து இந்த விளாகில் பார்க்க போகிறீங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் லஞ்ச் மெனு என்ன எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாப்பாடு இன்னைக்கு தோசை, தக்காளி சட்னி, பொடி. அதுக்கப்புறம் மதியான சாப்பாடு வந்து மீன் குழம்பு, மீன் வறுவல். போதுமா? ஸோ இன்றைக்கி மதியம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு. ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் நந்தினி. நந்தினியோட ஃபேவரட் வேலை இதுதான், பாத்திரம் கழுவுறது. ரொம்ப பிடிச்சி நானே கடுப்புல வச்சுட்டு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. ஸோ காலையில் சாப்பிட்ட ஜம்மாலாம் விளக்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மதிய லஞ்சு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன் இன்னைக்கு நம்ம என்ன மீன் எடுத்து வந்திருக்காங்க அப்பா? அப்பா எடுத்து வந்து ஜிலேபி கெண்டை. ஏண்டா அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நல்ல நல்லா ஐயோ நல்லெண்ணெய் வாசமே பிடிக்காது. புள்ளா இருந்தா ஒன்றும் சரிப்பட்டு வராது. போ நீங்க என்ன ஹாய் சொல்ல. ஹாய் சொல்ல மாட்டா அவ. ஹாய் சொல்ல. நீங்க ஹாய் சொல்ல. இதை காட்டதான் கத்துனியா? இருட்டா இருக்குடி இந்த சைடு. அதுக்கு மதியானமா ஓட்டுவாங்க. கருவடகம் பச்சை மிளகா, கருவேப்பிலை. கொஞ்சம் உப்பு, வெங்காயம் வதங்க. நான் போட்டுருவோம் போட்டேன். கொஞ்சோண்டு மஞ்சள். இது வதங்கட்டும். நீ அதுக்குள்ள எனக்கு தேங்காய் திருவி விடு. ஓகே. பாக்கி இருக்கிற சாமான் இப்போ பாருங்க நம்ம அண்ணி எப்படி இருக்காங்கன்ட்டு. காலையிலேருந்து குளிக்கவே இல்லை அண்ணி. காலையிலேருந்து குளிக்கவே இல்லை அண்ணின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம மம்மி பார்த்தீங்கன்னா ஜாமா அழைக்கிட்டு இருக்காங்க. ரோஷு பாருங்க எப்படி இருக்காங்கன்ட்டு. நம்ம ரோஷு குட்டி. ரோஷு ஹாய் சொல்ல.
இன்னைக்கு என்ன சாப்பாடுனா மீன் குழம்பு மீன் வறுவல். ஆனா சொல்லி அதிகப்படுத்துவியா? தேங்காய் திருவாங்க. குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கொதிச்சிட்டு இருக்காங்க. வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போட்டிருக்கேன். குழம்பு தேங்காய் பெருஞ்சீரகம், தேங்காய் பெருஞ்சீரகத்தை அரைச்சாச்சு. இப்போ வந்து குழம்பு கூட்ட வேண்டியதான். ஊத்திக்கமா போடு போடு. வர ஸ்பூன்ல அவ்வளோதான் வருது. போதுமா? போதும். நல்லாவே வதங்கிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம். சிக்காந்துட்டுல ஓரளவு போட்டுரு. மீனை கரெக்டாக இருக்கும். அதையும் சொல்லிக்க. ஆமாம் ஆமாம், உன் ஸ்டெப்பு தான். என் ஸ்டெப்பு இல்லை, எனக்கு கொஞ்சம் போட்டால் பிடிக்கும். ஓஹோ, அதனால் என் ஸ்டெப்புன்னு சொல்லாத ஹரிணி. மீனை போட்டுற வேண்டியதான். வெறும் வால் தலையும் மட்டும்தான். ஆமாம், பாக்கி பீஸ்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். சூப்பரான விலாகர் ஐட்டியா நந்தினி. ஆமாம் ஆமாம், போட்டியை உயிரை எடுத்துக்கிட்டு. மண்டை தான் அதிகமாக இருக்கு. ஓடிடும், போட்டுட்டு பார்த்துக்க. அப்படி நிறைய மாங்காய் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சிரு, அப்புறமா கூட தின்னுக்கலாம் சும்மாவே. நல்லா ஃபுல் பீசஸ்லாம் போட்டுட்டு சைடு பீஸ்லாம் வச்சிடலாம். மாங்காய் இருந்தா நீயே சாப்பிடுவ. ஆமாம், நானே ஒரு மாங்காய் பைத்தியம். போட்டு உள்ள தள்ளிடுறேன் எல்லா மாங்காயும். சும்மா என்ன ரெண்டு வைக்கிறது. வேணா வச்சிரு, போதும். போட்டுறேன். ஆளுக்கு ரெண்டு கணக்கு வச்சாங்க. என்ன தின்னுடுவாங்க. சும்மா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம குழம்பு கொதிக்கிற கேப்பில் வந்து ஏதாவது படம் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். என்ன படம் பார்க்குறது? ஆமாம், ஆஹால நான் ஒரு படம் பார்த்தேன். ஆமாம், அது வை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் 2 நாளாக பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை இது நல்லா இருக்குமா நல்லா இல்லைன்னு தெரியலேன்ட்டு தான் அதை வைக்கவே இல்லை. ஸோ ஆஹா பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா யமகாதகின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்திருக்கு. அதை பார்த்து முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ரிவ்யூ சொல்கிறேன். த்ரில்லர்மா, பேய் படம் மாதிரி இருக்குமா, ஆனால் பேய் படம் இல்லையா, அப்படிதான் சொன்னானுங்க. நம்ம ஃபிஷ் வந்து சூப்பராக மேரினேட் ஆயிடுச்சு. நம்ம வியூவர் வந்து அங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, அபுதாபிலேருந்து. பாரு, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருக்கு. பிடிக்குமா உனக்கு யுகா? பிடிக்குமா? ஸோ நம்மளோட லஞ்ச் மெனு ரெடி. சாதம், குழம்பு, வறுவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. யார் யுகா? கதவு
தர என்ன கூப்பிடுது பாது. எங்க தாத்தா எங்க தாத்தா போடி. எங்க தாத்தா இங்க பாரு. யுகா யுகா இங்க பாரு. இங்க பாரு நான் கை வச்சிருக்கேன் மேல. கதவை சாத்தாமலே ஓடுறா பேரு. போமா என்னடா காலா பத்திரமா வச்சுக்கோ காலை. என்ன ஐஸ்கிரீம் வேணும் பாரு. பாலா இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து படம் பார்த்துட்ருக்கோம். சரி எப்படி ஜூஸ் குடிச்சிட்டே பார்க்கலான்னு ஜூஸ் போட வந்தாச்சு கரண்ட்டு போன கேப்பில். லெமன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சா வீணாக போயிடுதுன்னு நந்தினி வந்து எல்லாத்தையுமே புளிஞ்சு வச்சிட்டா. ஸோ அதனால் நம்ம டக் டக்குன்னு போட்டாலே வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். ஐஸ் கட்டி இருக்கா? அன்னாரி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். வேற நான் எனக்கு கொஞ்சம் மறுபடியும் ஐஸ் கியூப் பிடிச்சி ஃபில் பண்ணி போட்டுரு. இது உனக்கு வேணும். அளவு தெரியும் ஜூஸாக வச்சுருக்கிறதுனால. வாயில் ஊற்றி வச்சு ஜீனி போட்டு தான் உங்களுக்கு. ஆமாம் அதில் ஓரளவு ஸ்வீட்னஸ் இருக்கும். என்ன ஓகேவா? இனிப்பே இல்லை சுத்தமாக. சுத்தமாக இல்லையா? சர்பத்து நல்லா இல்லை. அது அந்த கிளாஸ் பாட்டில் அந்த தான் நல்லா இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி இருக்கா? டேஸ்ட்டே இல்லை. சுகர் போட்டால் ஒரு வேலை தூக்கி கொடுக்குதானு தெரியல. போட்டுட்டு குடிச்சு பாரு. எல்லாருக்கும் கொடுக்காம நீ மட்டும் என்ன பழக்கம்? பாதாம் பிசின் போட்டுக்கலாம். ஓகே போட்டாச்சு. ஜூஸை ஊற்றிடலாம். விஜி உனக்குல விஜிக்கு நீதான் குடுன. முடிஞ்சிருச்சு. எப்படி இருந்துச்சு ஜானு படம்? சூப்பரா இருந்துச்சு. அவங்க அம்மா மட்டும் அல்லூலன்னு இது எடுத்துட்டு போறதுக்கு இல்ல, அவங்க அம்மா அழுதோன்னு தான் சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு படம் வந்து செம்மையா இருந்துச்சு. மைஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரி ஹாரர் மூவி மாதிரி இருக்கு. ஆனால் ஹாரர் கிடையாது. ஆனால் நல்ல ஒரு த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஆஹா பிளாட்ஃபார்மில் யமகாதைக்கு பாருங்க. சூப்பராக இருக்கு. சூப்பரா செமையா இருந்துச்சு. நானே பண்ணிட்டேன். ரங்கோலி மாஸ்டர் நந்தினி என்ன கொள்ள இன்னைக்கு?
சாயங்காலத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துடுது, அதனால் வாசல் கூட்ட முடிய மாட்டேது. அதனால் இன்றைக்கி நம்ம சீக்கிரமாகவே வாசல் கூட்டியாச்சு. ஏதாச்சும் போட்டு விடு, இலை மாதிரி போடு. நம்ம ஏதோ மெஹந்தி டிசைன் மாதிரி போட்டுட்ருக்கேன். இப்போ இதான் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் தான் இதான் நல்லா இருக்கு. ஆனால் நிறைய இந்த மாதிரி. ஓகே, உள்ளே போகலாம். ஸோ நம்ம நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சுட சுட இட்லியும் மதியானம் வச்ச மீன் குழம்பும். எனக்கு இட்லி விட வந்து தோசை தான் ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புக்கு. ஆனால் எனக்கு கேட்காமலே இட்லி ஊற்றிட்டாங்க. சரி வேஸ்ட்டாக போயிடுமேன்னு சொல்லிட்டு இட்லியே இன்றைக்கி சாப்பிட்றேன். பட் இதுவும் நல்லா தான் இருக்குது.